என் குரலை கூடவா என்ன கண்டுபிடிக்க முடியல? நீ ரேவதி வீட்டு டிரைவர் தானே? பரவாயில்லையே, ஒரு வழியை கண்டுபிடிச்சி. ஏய், உன்கிட்ட எப்படி மாயா ஃபோன் வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத கேட்டனா உன் அண்ணி உனக்கு உயிரோட கிடப்பா, இல்லைன்னா அவ செத்துருவா. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீ உடனே ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும். ஏய், காலர் பட்டனு உண்மைன்னா என்னன்னு தெரியுதா? உனக்கும் அன்னைக்கும் நடுவுல ஒரு கேடுகட்ட உறவு இருக்கே, அத போய் சொல்லணும். டே மில்க் பேபி, என்ன சத்தத்தையே காணோம்? என்ன காலர் பட்டனு தொண்டையை அடைக்குதா, இல்ல இதை எப்படா போய் ரேவதிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறியா? கூசுதில்ல, வாய் கூசுதில்ல. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ராஜா. இப்ப யோசிச்சு நோ யூஸ். எவாரு டக்குன்னு போய் சீக்கிரமா இந்த மேட்ரை ரேவதி கிட்ட உடைக்கணும். இல்லன்னு வையி, நீ உயிர்க்குயிரா காதலிக்கிறிய உன் அண்ணி, அவ டெட் பாடி ஆயிடுவாடா, டெட் பாடி ஆயிடுவா. ஐயோ, ஏன்னா உன் அண்ணி இப்ப எங்க கஸ்டடியில, புரியுதா? வேணாம் வேணாம் வேணாம், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஐயோ, என்ன பாசம்! என் மாயாவுக்கு நீ எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இப்பவே ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்படி வாடி செல்லும் வலிக்கு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு உண்மை போய் சேரணும். ஓடு செல்லம், ஓடு 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 ஓடு. இதோ, நான் இப்பவே போறேன். தயவு செஞ்சு மாயா எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் போறேன். ஓடுமா. ஐயோ மாயா, என்னம்மா துடிக்கிறான்ப்பா இவன். எப்பா, உன் பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இந்த மகேஷ் இந்நேரம் ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல ஓடி இருப்பான். இதுக்கு பேரு தான் சத்தமே வராம ஊம குத்து குத்துறதுப்பா, ஊம குத்து குத்துறது. சூப்பர் பாணி. கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வருவீங்க. நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்களே கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? கல்யாணம் ரொம்ப கிராண்டா இருக்கும்னு ஊர்ல எல்லாருமே பேசிக்கிறாங்கம்மா. ஆமா, என் பொண்ணுங்க தானே எனக்கு எல்லாமே. அத்தனை சொத்து சுகமும் அவங்களுக்கு தானே. அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை அதுக்கேத்த மாதிரி நடத்த மாட்டேன். அதனாலதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறேன். கேட்டரிங்க்கு கூட அந்த ஃபீல்ட்ல நம்பர் 1 இருக்கிறவங்கள தான் நான் புக் பண்ணிருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். ஆ, மேடம், என்ன வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? சரி, அப்ப நீங்க கிளம்புங்க, கல்யாணத்துல பார்க்கலாம். சரிம்மா, நாங்க வரோம். என்ன சொல்ற? நான் உன்னை வர சொன்னேனா? ஆமா மேடம், நீங்க வர சொன்னதாதான் சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. யார் அப்படி சொன்னாங்க? உங்க வீட்டுக்காரர் தான் மேடம் சொன்னாரு, அதனால தான் வந்தேன். அப்படி எதுவும் நான் அவர்கிட்ட சொல்லல. இல்ல மேடம், நீங்க கோயில்ல இருக்கிறதாவும் உடனே என்ன வர சொன்னதாவும் அவர் தான் சொன்னாரு. இல்லனா நான் எதுக்கு இங்க வர போறேன்? நான் அப்படி எதுவுமே சொல்லல. இரு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சொல்லி ஈஸ்வரி. ஏங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன விஷயம்? நான் மாயாவை பார்க்கணும்னு சொன்னதா நீங்க அவகிட்ட சொன்னீங்களா? என்ன சொல்ற ஈஸ்வரி? நான் சொல்றது உங்களுக்கு சரியா கேட்கலையா? மாயாவை நான் பார்க்கணும்னு சொன்னதா சொல்லி கோயிலுக்கு வர சொன்னீங்களா? இல்லையே, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே. நிஜமா தான் சொல்றீங்களா? நான் ஏன் பொய் சொல்ல போறேன் ஈஸ்வரி? நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. என்னங்க நடக்குது? நீங்க சொன்னீங்கன்னு தான் அவ இங்க வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றீங்க? ஈஸ்வரி, நான் மாயாவை பார்க்கவே இல்லை.
எனக்கு அவளை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ அவளை பார்க்கணும்னு அவளை எதுக்கான வர சொல்லணும்? அப்போ உறுதியா சொல்லல. உறுதியா சொல்றேன், நான் அந்த மாயாவை பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அவரு உன்னை பார்க்கவே இல்ல, எதுவும் பேசவே இல்லைன்னு உறுதியா சொல்றாரே. இந்த அம்மா புருஷன் நம்மள பார்த்து பேசுனது உண்மைதானே? அப்புறம் எதுக்கு அந்த ஆள் பொய் சொல்றான்? ஒருவேளை இது அந்த டிரைவரோட சதியா இருக்குமோ? இதுக்கு என்ன பதில் சொல்ற? அது சாரி மேடம், எனக்கும் ஒன்றும் புரியல. மைண்ட்ல ஏதோ குழப்பம், அதான் தவறி போய் இங்க வந்துட்டேன். ரொம்ப சாரி மேடம், நான் வரேன். யார் பண்ணிருப்பா? இது அந்த டிரைவரோட வேலை தான். அவன் நமக்கு எதிரா ஏதோ சதி பண்றான். ஐயோ, செல்போனை காணுமே. கையில தானே வச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, போன் இல்லாம இப்ப என்ன செய்யறது? ஐயோ, எங்க மிஸ் பண்ணான்னு தெரியலையே. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. போறேன் மேடம். மேடம் மேடம், யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம் என் பேர் பிரியா. கல்யாண பொண்ணுக்கு மெகந்தி வைக்க வந்திருக்கேன். சாமுண்டீஸ்வரி மேடம் தான் என்ன வர சொன்னாங்க. அப்படியா? சரி வாங்க. ம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ரேவதி, ரேவதி, இங்க வா. இதோ வரேன் சித்தி. சொல்லுங்க சித்தி. இவதான் கல்யாண பொண்ணு. இவளுக்கு தான் மெஹந்தி போடணும். ஓகே மேடம். இவளுக்கு மட்டும் இல்ல, இவ அக்கா தங்கச்சிங்களுக்கும் சேர்த்து போடணும். சரிங்க மேடம். முதல்ல பொண்ணுக்கு போட்டு விடுறேன், அப்புறம் இவங்க எல்லாருக்கும் போட்டு விடுறேன். என்னென்ன டிசைன்லாம் வச்சிருக்கீங்க காட்டுங்க. ம், இந்தாங்க பாருங்க. இது எதுவுமே எனக்கு ஓகே இல்ல. என் மொபைல்ல நான் உங்களுக்கு டிசைன் காட்டுறேன், அந்த மாதிரி போட்டு விடுங்க. ஓகேவா? சரிங்க மேடம். இங்க பாருங்க. ஓகே மேடம், இதே போட்டுடலாம். ஸ்வாதி அக்கா, அது கூட. நல்லா இருக்கு. ஓகே மேடம், உங்க இஷ்டம் தான். இதே போட்டு விட்டுறேன். அக்கா, அடுத்து இந்த டிசைன் உனக்கு போட சொல்லிடலாம். எனக்கு என்ன டிசைன் வேணும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். பொண்ணை விட நீங்க தான் அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கிண்டல் பண்ணாதீங்க சித்தி. சரி சரி, உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இவங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். ஏய் ரேவதி அக்கா, உனக்கு என்ன டிசைன்? இத பாருங்க, இங்க பாருங்க. இந்நேரம் போயிருப்பா. சாரி சாரி சாரிங்க சாரிங்க. ரேவதி, ரேவதி, என்ன மாப்பிள்ள சார் திடீர்னு என்ட்ரி கொடுக்கறாரு? ஒருவேளை அவரும் மெஹந்தி வச்சுக்க ஆசைப்படுறாரோ? மாப்பிள்ள சார், உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்தா ஃபர்ஸ்ட் எங்க எல்லாருக்கும் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போட முடியும். வெயிட் பண்ணுங்க. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ரேவதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா வரியா? ப்ளீஸ் வா, சொல்றேன். இதோ வரேன். வாங்க, மேல வாங்க.
ஃபாஸ்டா போங்கண்ணே. வாங்க. சொல்லுங்க மகேஷ், ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே. அது வந்து ரேவதி ரேவதி என்ன மன்னிச்சிரு. ரேவதி என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு பொருத்தமானவனே இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்காத. நான் அதுக்கு தகுதியானவனே இல்ல ரேவதி. மகேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல ரேவதி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லாதவன். இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டு. அதான் உனக்கு நல்லது. மகேஷ் இங்க வந்தானா? ஆமா, பதட்டமா வேகமா வந்தாரு. மேல ரேவதியை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்காரு. என்ன மகேஷ், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? திடீர்னு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஊர் உலகத்துக்கே நாளைக்கு கல்யாணம்னு பத்திரிக்கையும் அடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாண ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ ரேவதி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை ரேவதி. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. ஆமா ரேவதி, நான் உன்னை லவ் பண்ணல. நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். என்னது, லவ் பண்ணலையா? லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்களா? ஏன்? எங்க அண்ணி சொன்னதால தான் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன் ரேவதி. இல்லைன்னா நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் வேஷமா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? இங்க பாரு ரேவதி. ரேவதி சாரி ரேவதி. எனக்கும் எங்க அண்ணிக்கும் நடுவுல மகேஷ் வந்து டேய் என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏய், எனக்கு ஒண்ணும் இல்லடா. நல்லா இருக்கல. நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ நல்லா இருக்கல? டேய் இது எல்லாம் அந்த டிரைவரோட பிளான். இப்ப எதுவும் பேசாத, அமைதியாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல மகேஷ். எதனால பதட்டப்பட்டு இருக்க? அக்கா, இங்க என்ன நடக்குது? மகேஷ் ஏன் திடீர்னு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் தகுதியானவன் இல்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. அதோட என்ன லவ் பண்ணலன்னு சொல்றாரு. மகேஷ்க்கு என்ன ஆச்சுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? இரு, அது ஒண்ணு இல்ல ரேவதி. மகேஷ ஊர்ல நிறைய பேரு சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதை இவனால தாங்கிக்க முடியல. என்கிட்ட வந்து புலம்பிட்டே இருந்தான். நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் கேட்காம இன்னைக்கு எனக்கே தெரியாம உன்கிட்ட வந்து இப்படி பேசியிருக்கான். ரேவதி, இவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஊர் ஜனங்க கொடுத்த மன உளைச்சலால தான் இப்படி எல்லாம் பேசியிருக்கான். மத்தபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு விருப்பம் தான். ஆமா. அப்படியா? நீங்க சொல்றது உண்மையா? கடவுள் சத்தியமா உண்மை ரேவதி. உனக்கே தெரியும், மகேஷ் ரொம்ப சாஃப்டான ஆளு. அதிர்ந்து கூட பேச மாட்டான். அவன் ஆளுக்கு இப்படி டீஸ் பண்ணதுல பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். அதனால தான் இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன மகேஷ், இதுதான் விஷயமா? ஆமா ரேவதி, அண்ணி சொன்ன மாதிரி ஊர் ஜனங்க தான் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. போற பக்கம் எல்லாம் இப்படியே சொல்றாங்க. அன்றாட காய்ச்சி பையனுக்கு வந்த வாழ்வை பாரு, என்னமோ சோப்பு போட்டு பெரிய இடத்து பொண்ணு கவுத்துட்டான், அப்படி இப்படின்னு என் காது பட ஜாடையா பேசுறாங்க. அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல ரேவதி, நம்ம 2 பேரோட லவ்வ கொச்சப்படுத்தி பேசுறாங்க. அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டேன். சாரி ரேவதி.
ஆ, அப்படியா? ஆனா இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தீங்களே? என்ன? ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் இடையிலன்னு சொல்ல வந்தாரு, அது என்ன? ஆ, அது அது என்னன்னா, அவன் என்ன சொல்ல வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். நான் அவனுக்கு அண்ணி இல்ல, அம்மா மாதிரின்னு சொல்ல வந்திருப்பான். என்ன மகேஷ், அதானே? ஆ ஆமா, அதெல்லாம் சொல்ல வந்தேன். ரேவதி, பெருமைக்காக இதை சொல்ல வரல. பெத்த அம்மா மாதிரி தான் இவனை நான் பார்த்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா மாதிரி இருக்கிற இந்த அண்ணிய எப்படி பிரிஞ்சிருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பான். உங்க அம்மா தான் இவனை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, அண்ணியை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டம். நான் அதை தான் சொல்ல வந்தேன். சரி ரேவதி, மகேஷ் இப்படி வந்து பேசினத இந்த இடத்தோட மறந்துரு. வெளியே யார் கேட்டாலும் இத பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். நமக்கு இப்ப கல்யாணம் தான் முக்கியம், அதை நல்லபடியா நடத்துவோம். சரி. ஆமா மகேஷ், அவங்க சொல்றதுதான் சரி. இனிமே இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். சரி. கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு, அதனால தேவையில்லாம குழப்பிக்க வேண்டாம். தெளிவா இருங்க, போல்டா இருங்க. என்ன? சரி ரேவதி, போலாம் வாங்க. போலாம். அப்பாடா, டேய் வா. டிசைன் செலக்ட் பண்ணிட்டியா? நான் எடுத்துட்டேன். என்ன டிசைன்? இது நல்லா இருக்குக்கா. எங்கக்கா காட்டு. நல்லா இருக்கு. என்ன மாப்பிள்ள சார், அக்கா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அப்ப நாங்க வரோம். சரி ரேவதி, நாங்க வரோம். நாங்க வரோம் மேடம். ரூமுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. மாயா கிட்ட அப்புறம் தான் அதை பத்தி கேட்கணும். இங்க வரியா? வெள்ளை பீங்கானும் காலர் பட்டனும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஜோடியா வர்றத. ஏய், எங்க கிட்ட உங்க வேலையை காமிக்கிறீங்களா? நீங்க என்ன பிளான் போட்டாலும் அதை உடைச்சிருவோம்டா. அப்ப ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலையா? இந்த தடவை குறி மிஸ் ஆயிடுச்சா? குறி வச்சா யார விழுந்திருக்கணுமே. டேய், நீ என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா? நீ ஏன் ஒரு ஜோக்கர்? நீ எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுறியா? ஜோக்கர்ல நான் சூப்பர் ஸ்டார்டி. இந்த ஜோக்கர் போக போக என்ன பண்ண போறான்னு நீ பார்க்க தானே போற. இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காகலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இன்னும் இந்த மாதிரி நிறைய அதிர்ச்சி பும் பும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ராஜா. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க 2 பேரும் மேடம் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க உங்களை எதுவும் செய்யாம நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா சிலம்பம் சொல்ற மாதிரி கேளுங்க. இல்லன்னு வையே, அத்த 2 பேரையும் துப்பாக்கிக்கு பலி கொடுத்துருவாங்க. அப்படியா? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஒன்னும் கிழிக்க முடியாது. மகேஷ் ரேவதி கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாடா. எப்பா எப்ப இந்த வெள்ளப்பிங்க எப்படி சொல்லிட்டு போகுது? அது சும்மா உதர் விட்டு போறது. அவங்கள பார்த்தாலே தெரியல, அவங்க முகத்துல பயம் தெரியுது. இதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். வாங்க. சூப்பர்ப்பா. டேய், நீ எதுக்குடா திடீர்னு ரேவதியை பார்த்து எல்லா உண்மையை சொல்ல போன? நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அதுக்குள்ள நீ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருப்ப. என்ன பண்ண சொல்ற? ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்னை காணோம். எங்க போனேன்னு தெரியல. அப்பதான் அந்த லூசு பையன் மயில்வாகன் எனக்கு ஃபோன் பண்ணி நீ அவங்க கஸ்டடியில இருக்கிறதாவும், நான் உடனே போய் ரேவதி கிட்ட நம்மளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க.
அதனால தான் நான் ஓடி போய் நான் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பார்த்தேன். டேய் அறிவு இருக்காடா உனக்கு? அந்த டிரைவரும் அந்த காமெடி பீஸும் நமக்கு எதிரா எல்லா வேலையும் செய்யறவனுங்க. அவனுங்க சொன்னாங்கன்னு நீ ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? இல்ல அது வந்து நம்ம கதையை முடிஞ்சிருக்குமேடா.